ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொளத்தூர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான மேங்கோ ரைஸ் தான் பார்க்க போகிறோம். மாங்காய் சாதம் பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக சுவையாக இருக்கும். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மாங்காய் ஒரு மாங்காய் எடுத்து நல்ல தோலெல்லாம் சீவி துருவி வச்சுருக்கேன் சூப்பராக. இப்போ பாருங்கள், சாதத்தை வெடித்து நல்ல பளபளன்னு ஆற வச்சுருக்கேன். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கிறேன். ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டைம் எடுக்காது, டக்குன்னு முடிச்சிடலாம். இப்போ இந்த தண்ணி காயட்டும். பேனில் தண்ணி காய்ஞ்சதுக்கப்புறம் எண்ணெயை ஊற்றிக்கலாம். அதுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி கடலெண்ணெய் தான் ஊற்றுறேன். நீங்கள் நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெயை ஊற்றிக்கோங்க. அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் சீரகம். இப்போ ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். ஒரு 2 வரமிளகாய் போட்டுக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். போட்டதுக்கப்புறமா நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா கொஞ்சம் கடலைப்பருப்பு பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். அப்புறம் இந்த கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம். நான் சாதம் உப்பு போடாமல் தான் வெடிச்சிருக்கேன். ஸோ இதில் நான் கொஞ்சம் நல்ல சால்ட்டு கொஞ்சம் உரைக்கிற மாதிரி போட்டுக்கிறேன். துருவி வச்சுருக்கேன் இந்த மாங்காவை போட்டுக்கிறேன். அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த மாங்காவை. அவ்வளோதான், இப்பெல்லாம் வதங்கிருச்சு பாருங்கள். நான் ஒரு 2 பேருக்கு தான் செய்கிறேன், நிறைய செய்யலை. அந்த விழுது நல்லா கொஞ்சம் அந்த மாங்காய் அந்த எண்ணெயிலேயே நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் சுருளை வந்ததுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம சாதத்தில் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அருமையாக இருக்கும். நல்லா ஃபுல்லாக சாதத்தை அந்த மாங்காய் தொக்கில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கூட நீங்கள் கட்டி கொடுக்கலாம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப நேரம் வேலை எடுக்காது, டைம்லாம் எடுக்காது ரொம்ப நேரம் இதுக்கு. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப அருமையான சுவையில் இந்த மாங்காய் சாதம் ரெடி ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, மறக்காமல் பெல் சிம்பலை கிளிக் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.